பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு மாதத்தின் முதலாவது நாளில் நம்ம நிற்கிறோம். கடந்த மாதமே நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவரிடத்திலிருந்து வாக்கு தத்தத்தை எதிர்பார்த்து அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறத காட்டிலும் நாம் ஆண்டவரிடத்துல சில வாக்குகளை பண்ணி அவரிடத்துல இன்னுமாய் நெருங்கி போகும்போது அப்படி நம்மளை ஆண்டவர் நடத்துகிற விதம் அபரிவிதமான ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் நம்ம தேவனோட இன்னும் நெருங்க முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். அதில் ஜெபத்தில் இன்னும் நம்ம உறுதியாக அவரிடத்துல நெருங்கணுங்கிறத போன மாதம் பார்த்தோம். அப்படி இந்த மாதமும் ஆண்டவரிடத்துல நாம் ஒரு உடன்படிக்கை செய்து நடக்கிறதுக்கு எந்தப்படியான வார்த்தைகளை பார்க்கலாங்கிறத இன்றைக்கான வேத பகுதிகளில் தியானிக்கலாம். அதற்குரிய வேத பகுதி யோவான் 1:18 முதல் பாதியும், அதே போல 1 யோவான் 4 12 முதல் பாதியிலும் இருக்கு. John chapter 1 verse 18 first half and 1 John chapter 4 verse 12 first half. இந்த 2 வசனமுமே ஒரே போலதான் இருக்கும். ஆங்கிலத்தில் எதுவும் மாறாமல் வரும். No one has ever seen God. அதாவது யோவான் 1:18 பார்த்தோம்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல 1 யோவான் 4:12 பார்த்தோம்னா தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தேவனை யாருமே பார்த்ததில்லை. அப்போ அவரை நம்ம எப்படி உணர்கிறோம்? நம்ம யோவான் 1:18 பின்னாடி பார்த்தோம்னா பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இயேசு கிறிஸ்துவானவரே ஆண்டவரை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்காரு. ஏன்னா பழைய ஏற்பாடு காலங்கள்ல, அதாவது நம்முடைய முற்பிதாக்களின் காலங்கள்ல இருந்தே தேவனை ஒருவருமே கண்டதில்லை. எல்லாருக்குமே தேவன் அக்கினியாக, மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக, இல்லை அவருடைய குரல்கள் மட்டுமே கேட்கக்கூடிய விதத்துல தான் அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்காரு. யாருமே அவரை நேரில் பார்த்ததில்லை. அப்படி இருக்கிற தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிற விதமா கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டாரு. அதனால்தான் இந்த வசனத்தில் இப்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி அவர் வெளிப்பட்ட போதும் அவரோடு கூட சமகாலத்தில் இருந்தவங்க தான் அவரை பார்த்திருக்க முடியும். நாம இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்கிறோம்? ஆண்டவர் தனக்கு உருவத்தை வைக்க வேண்டாம்னு சொல்றாரு. அவரை ஒரு உருவகப்படுத்தி அந்த மாதிரி, அதாவது அவர் ஒரு இமேஜா, அவரை ஒரு சாயலா மாற்றி அதை பார்த்து அவரை வழிபட வேணான்னு சொல்றாரு. விக்கிரகமா மாற்ற வேணான்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? அப்படி நம்ம மாற்றும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது நமக்கு அந்த விக்கிரகமோ இல்லை அந்த உருவமோ தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரும். ஆண்டவர் ஒரு விக்கிரகமாகவோ உருவமாகவோ நமக்கு அவர் பிரதிபலிக்கணும்னு விரும்பல. அவரை நினைக்கும் போதே அவருடைய சாயல், அவருடைய அன்பு, அவருடைய குணாதிசயங்கள் நமக்கு வெளிப்படணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் நம்மளை அவருடைய சாயலா மாற்றுக்கு முற்படுறதுக்காகவே இந்த பூமியில மனிதகுமாரனா வந்தாரு. நம்ம ஏற்கனவே போன வாரத்தில் பார்த்த ஒரு பகுதியில் ஆண்டவர், அதாவது தேவனை நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உணர்ந்து கொள்கிறோம். அவரை நாம் சுவிசேஷத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அந்த சுவிசேஷத்தை அறிந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபப்படும் போது அந்த தேவ சாயலை நம்ம திரும்பி பெற்றுக்கொள்கிறோம்ங்கிறத பார்த்தோம். அந்த தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்ளணுங்கிறதே அவருடைய விருப்பமாக இருக்கு. அப்படிங்கும் போது அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படுகிற விதமாவது இந்த வார்த்தைகளின் மூலமா, இந்த வேதத்தின் வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இதுவே நம்மளுக்கு ஆண்டவருடைய விருப்பங்களை காண்பிக்கும். ஆண்டவர் என்ன சொல்ல வராருங்கிறத காண்பிக்கும். அது பழைய ஏற்பாடு காலங்களின் புஸ்தகங்களா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடு காலத்தின் புஸ்தகமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறதும் அவர் நம்மளிடத்துல சொல்கிற கட்டளைகளும் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த வார்த்தைகளா இருக்கு. அதன் மூலமா தேவன் தம்மை தாமே வெளிப்படுத்துகிறவரா இருக்காரு. அப்ப இந்த வார்த்தையை அறிந்து கொள்றதுல நாம முனைப்ப காட்டணும் இல்லையா? அதே போல 1 யோவான் 4:12 பார்த்தோம்னா அந்த பின்பாதி சொல்லுது, நம்ம ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு கூறும் போது தேவன் நமக்குள்ள நிலைத்திருக்கிறாரு. அவருடைய அன்பும் நமக்குள்ள பூர்ணப்படும். அப்போ அவரை நம்ம பார்க்கலனாலும் அவர் அன்பு நமக்குள்ள பூர்ணப்பட்டா அதுவே அவரின் சாயலாக நாம் இருக்கிறதுக்கான அந்த அர்த்தம், அதுவே அவரை நம்ம உணரக்கூடிய அர்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனை அவருடைய வார்த்தைகளால அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள அவருடைய அன்பு நமக்குள்ள பூர்ணப்பட்டு அந்த அன்பின் ரீதியா நாம தேவ சாயலா மாற்றப்படுவோம். இது
இதுவே நாம தேவனை கொடுத்து அறிந்து கொள்கிறதுக்கான வழியா இருக்கு. அப்போ நம்ம இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் இல்லையா? ஏன்னா யோவான்லயே நம்மளுக்கு அந்த வார்த்தை இறங்கி, ஏன்னா அந்த அந்த அதிகாரத்துல முதல் வசனத்துல அவரே வார்த்தையா இருக்காருன்னு சொல்லி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி வார்த்தையா இருந்தவர் நமக்காக மாம்சமா மாறி கிருபையும் சத்தியமா நிறைந்தவரா நமக்குள்ளார வாசம் பண்றதுக்கு வந்திருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நமக்குள்ளார வாசம் பண்ண வந்த தேவனை நாம அறிந்து கொண்டது இந்த வார்த்தையின் மூலமா. அப்ப இந்த மாதத்துல நாம ஆண்டவரிடத்துல அவருடைய வார்த்தையை அதிகமா நேசிச்சு அவருடைய வார்த்தைகளை வாசிக்கணும். உணர்வு பூர்வமா இந்த வார்த்தைகள் மூலமா தேவன் நம்மளுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு, அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய கட்டளைகள் என்ன, இதை அறிந்து கொள்கிற விதமா இந்த நோக்கத்தோட நம்ம அந்த வேதத்தை வாசிக்க இன்னுமாய் அவரிடத்தில் நெருங்க முடியும். அப்படி அந்த வேதத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது அதுவே நம்மளை விடுதலையாக்கும். ஏன்னா அவரே சத்தியமா இருக்காரு, அவர் அந்த வார்த்தைகள்ல இருக்காரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வசனம் என்ன சொல்லுது? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்படி இந்த வார்த்தைகள் தான் குமாரனா இருக்காரு. அந்த குமாரனை நம்ம இந்த வார்த்தைகள் மூலமா அறிந்து கொள்ள நம்ம விடுதலையாக்கப்படுவோம் என்பதே இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு உணர்த்துது. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் தியானிக்க இந்த மாதத்துல நம்ம அவருக்கு வாக்கு பண்ணுவோமா? அதற்காக அவர் நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீங்க எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளாலே வெளிப்படுத்துகிறீங்க ராஜா. அப்பா, உமக்கு ஒரு விக்கிரகமோ ஒரு உருவமோ ஒரு சாயலையோ ஏற்படுத்தி நாங்கள் பார்க்காம உம்மை அறிந்து கொள்ள உம்முடைய சுபாவத்தையே நாங்கள் பார்க்கணும். உம்முடைய சாயலாக நாங்க மாற உம்முடைய வார்த்தைகளே எங்களுக்கு அதன்படி வழிநடத்துங்கிறத காண்பிச்சு அப்பா, உம்முடைய வார்த்தைகளால உங்களிடத்துல நாங்கள் நெருங்குவதற்கு இந்த வார்த்தைகள் நாங்கள் அதிகமாய் நேசிச்சு வாசிப்போம், அதன் மூலமாய் உண்மை அறிந்து கொள்வோம் என்கிற அப்பா ஒரு உடன்படிக்கையை நாங்க உம்மிடத்துல வாக்காக பண்ணி அப்பா உம்மிடத்துல நெருங்க முற்படுகிறோம் ராஜா. அப்படி நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.